எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஏற்கனவே ரீப்ளேஸ் பண்ணிட்டார். இல்லைன்னா கட்சியில் வந்து தன்னோட சீனியரு அதிக முறை எம்எல்ஏ இருந்த செங்கோட்டையனெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நீக்க முடியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிக முறை எனக்கு தெரிஞ்சு 9 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்தார். சீனியர் மோஸ்ட் லீடர். சீனியர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் எம்எல்ஏ ஒரு முறை கூட தோல்வி கண்டதில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானவர். அவரே ஜஸ்ட் லைக்னு கட்சி விட்டு நீக்கிறார். அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருந்தது. அதே போல் ஒரு மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு. அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம். கட்சி ஆரம்பத்துலேருந்து அவர் தான் சிஎம். படுத்துக்கிட்டே மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே வந்து வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு திமுகவில் ஆட்சிக்கு வர முடியல. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து எம்ஜிஆர் இருந்தார். செல்வி ஜெயலலிதா. கருணாநிதி அவர்களுக்கே வந்து சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவங்க வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்க, திராவிட மாடல்னு இப்போ சொல்கிறாங்கல்ல. ஆனால் 69% வந்து கொண்டு வந்தது வந்து செல்வி ஜெயலலிதா. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டையும் அவர் நேசித்தார், தமிழக மக்களையும் வந்து நேசித்தார். இன்னொரு இது யாருமே எதிர்பார்க்காத வகை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வருவார்னு நான் நினச்சே பார்த்ததில்லை. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அவரே வந்து பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். வந்து அந்த கட்சியை வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். அந்த கட்சியை வந்து ஒரு காலத்தில் வந்து கட்டுப்படுத்தி வைத்திருந்த சசிகலா அவர்கள் இப்போ இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, ஓபிஎஸ் இல்லை. அதே போல் இப்போது அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த செங்கோட்டையன் அவர்களும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவரோட அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓபிஎஸோட நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு வருமா சார்? இல்லை, அதே தான். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணார். ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பும் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. ஸோ எனக்கு எதிராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, என்ன முடிவு எடுத்தாங்களோ, இந்த இரும்பு கரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அயன் லேடி. ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு அயன்மேனாக, ஸோ தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, தங்களுக்கு எதிராக இந்த அதிமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து வளர்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறார், நீக்கிறார். இதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும்.